மலேசிய திரைப்படத் துறையில் கால் பதித்திருக்கும் மண்ணின் மைந்தர்கள் அண்மைய காலமாக தரமான திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டு வருகின்றனர். அதில் வீடியோ புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான தமிழ் ஸ்கூல் பசங்க என்ற திரைப்படம் வரும் ஜனவரி 23ஆம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் திரைக்காணவிருக்கிறது. டெனிஸ் குமார் மற்றும் TS டாக்டர் விமலா பெருமாள் தயாரிப்பில் ஷான் இயக்கத்தில் உருவான இந்த தமிழ் ஸ்கூல் பசங்க திரைப்படத்தில் டெனிஸ் குமார், குபேன் மகாதேவன், வித்யா, பென்ஜி, யஸ்மின் நாடியா, வீரசிங்கம் மற்றும் மலர்வள்ளி என்று இரு தலைமுறையைச் சார்ந்த நடிகர்கள் நடித்துள்ளனர். மலேசியாவில் தமிழ் பள்ளிகள் மற்றும் அதன் மாணவர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் சரிவை முன்னிறுத்தி சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இத்திரைப்படம் இயக்கப்பட்டுள்ளது. அதோடு சிறுவயது பள்ளி பருவத்தை அனைவருக்கும் நினைவு கூறும் வகையில் இத்திரைப்படம் அனுபவத்தோடு சிறந்த பொழுதுபோக்கு சித்திரமாகவும் அமையும் என்று அப்படத்தில் முன்னிலை கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் டெனிஸ் குமார் கூறினார். தமிழ் ஸ்கூல் சூழலை வச்சு எல்லாத்துக்காகவும் எடுத்த ஒரு திரைப்படம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். ஸோ ஃபேமிலியோடு பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும் நம்ம நம்புறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு வாத்தியார்னாச்சும் தாண்டி தான் வந்திருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அவங்களாம் உங்களுக்கு இதில் ஞாபகம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் தமிழ் ஸ்கூல் பசங்க. தமிழ் பள்ளிகளின் எதிர்காலம் குறித்து பேசும் இப்படம் வசனம் மற்றும் கதைகள் ரீதியில் சமூக கடப்பாடு கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அப்படத்தின் தயாரிப்பு நிர்வாகியும் நடிகருமான டேவிட் ஆந்தனி குறிப்பிட்டார். அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் ஒரு சமர்ப்பணமாக நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு நல்ல படம், நல்ல கதை அம்சம் உள்ள படம். உங்களை பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அது இன்னும் வாழ்க்கையில் சில விஷயத்தை பார்க்கலாம். உங்கள் பழைய நினைவுகளுக்கு கடந்த சில நினைவு கொண்டு வரோம். பல விஷயம் இருக்குது, சிரிப்பு இருக்குது, அழுகை இருக்குது, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்குது. அனைத்தும் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கும். இந்த தமிழ் ஸ்கூல் பசங்க கண்டிப்பாக பாருங்கள். பள்ளி பருவம், ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, நட்பு மற்றும் நகைச்சுவை போன்ற கூறுகளின் அடிப்படையில் இயக்கப்பட்டுள்ள இத்திரைப்படம் வயது வரம்பின்றி அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடியதாகும் என்று அதனை பார்த்த சிலர் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தனர். விழிப்புணர்வு இந்த படம் மக்களுக்கு கொடுக்குது. இன்றைய காலகட்டத்தில் தமிழ் பள்ளிக்கு அனுப்பும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு. ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகு கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும், பெற்றோர்களிடையே ஒரு விழிப்புணர்வு வரும்னு நம்புறேன். என்ன தெரிஞ்சு என்ன மாதிரி பசங்க, என்ன மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தமிழ் ஸ்கூல் பசங்க திரைப்படத்தின் சிறப்பு முன்னோட்ட காட்சி நேற்று கோலாலம்பூர் GSC லாலாபோர்ட் திரையரங்கில் ஒளியேறியது.